தமிழகத்தில் பீகார் மக்கள் துன்புறுத்தப்படுவதாக பிரதமர் மோடி பேசியதற்கு முதல்வர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்தார். இந்த நாட்டில் உள்ள அனைவருக்குமான பிரதமர் பொறுப்பில் இருக்கிறோம் என்பதையே அடிக்கடி மறந்துவிடுவதாக விமர்சித்தார். பீகார் மக்களை திமுகவினர் துன்புறுத்துகின்றனர் என்று பிரதமர் மோடி கூறியது உண்மைதான். திமுக அமைச்சர்கள் தொடங்கி தொண்டர்கள் வரை அவர்கள் மீது தாக்குதலுக்கு தூண்டுவதைப் போல் பேசியது தமிழக மக்கள் அறிவார்கள் என அண்ணாமலை தெரிவித்தார். ஒடிசா, பீகார் என எங்கு சென்றாலும் தமிழர்களின் மீதான வன்மத்தை தேர்தல் அரசியலுக்காக பாரதிய ஜனதாவினர் வெளிப்படுத்துவதாக முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். வேற்றுமையில் ஒற்றுமை காணும் இந்தியாவில் மக்களுக்குள் பகையை வளர்க்காமல் பிரதமரும் பாரதிய ஜனதாவினரும் இருக்க வேண்டும் என்றார். பிரதமர் திமுகவினரை குறிப்பிட்டதை தமிழக மக்களை குறிப்பிட்டதாக மடைமாற்ற முயற்சிப்பது முதல்வர் ஸ்டாலின் வகிக்கும் பதவிக்கே அவமானம் என அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். வடமாநிலங்களில் தேர்தல் வந்துவிட்டால் தமிழகத்தையும் தமிழர்களையும் எதிரியாக சித்தரித்து விருப்பவாத அரசியல் செய்வது பாரதிய ஜனதாவின் வாடிக்கை. கடந்த ஒடிசா தேர்தலிலும் இதையேதான் செய்தனர் என்கிறார் திமுக எம்பி கனிமொழி. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை நடத்த விடமாட்டோம் என தமிழக அமைச்சர்கள் யாரேனும் சொன்னால் அவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு வீட்டிற்கு போகணும், இல்லையென்றால் ஆட்சியை கலைத்து விடுங்கள் என அண்ணாமலை கூறியுள்ளார். திமுக வெறுப்பு அரசியலை விதைத்து வளர்க்கிறது. பாரதிய ஜனதாவுக்கு முதல்வர் ஸ்டாலின் வகுப்பு எடுக்க தேவையில்லை என மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். பீகார் உள்ளிட்ட வடமாநில மக்களுக்கு எதிரான திமுகவின் வெறுப்பு சித்தாந்தத்தை தான் பிரதமர் மோடி அம்பலப்படுத்தியுள்ளார். இந்தியாவின் ஒரு பகுதி மக்களை இழிவு செய்வதை திமுகவினர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என வானதி வலியுறுத்தியுள்ளார். தமிழர்களுக்கு எதிராக பிரதமர் மோடி பேசவில்லை. திமுக தான் பிரிவினையை விதைப்பதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். தமிழர்கள் மீதான அவதூறு கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. தனது பேச்சுக்கு பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும் என செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். எதிர்காலத்தில் இதுபோன்ற பிரிவினை மற்றும் வெறுப்பை தூண்டும் பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும் என்றார். தேர்தல் நேரத்தில் எங்களை விமர்சிக்க எதிர்க்கட்சிகளுக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. நாங்கள் குற்றமற்றவர்கள் என்பதை நிரூபிப்போம் என அமைச்சர் நேரு கூறினார். அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை நீக்கி அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், கே.ஏ. செங்கோட்டையனை பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை. அவர்களால் யாருக்கு பலம், யாருக்கு பலவீனம் என்பது இனிமேல்தான் தெரியும் என பாஜக மாநில தலைவர் நாகேந்திரன் கூறினார். நகராட்சி பணி நியமனத்தில் முறைகேடு இருப்பதாக திமுகவை மிரட்டுகிறது அமலாக்கத்துறை என அமைச்சர் நேரு தெரிவித்துள்ளார். தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளின் கல்வித்தரத்தை மேம்படுத்தினால்தான் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்க ஆர்வம் வரும். அரசு பள்ளிகள் மீதும் மதிப்பு கூடும் என ராமதாஸ் கூறியுள்ளார். இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த நாளை ஒட்டி டெல்லியில் உள்ள அவரது சிலைக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு, அமித்ஷா, டெல்லி முதல்வர் ரேகா குப்தா உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். குஜராத் கேவாடியாவில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி சர்தார் வல்லபாய் பட்டேலை நினைவுகூரும் வகையில் 150 ரூபாய் நாணயம், சிறப்பு தபால் தலையை வெளியிட்டார். வல்லபாய் பட்டேலை போற்றும் வீடியோவும் வெளியானது. தேசிய ஒருமைப்பாடு, நல்லாட்சி மற்றும் பொது சேவைக்கான வல்லபாய் பட்டேலின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு இளம் தலைமுறைகளுக்கு ஊக்கமளிக்கிறது. தன்னம்பிக்கை கொண்ட இந்தியா என்ற அவரது தொலைநோக்கு பார்வையை நிலைநிறுத்துவோம் என பிரதமர் மோடி கூறினார். வேளாண் துறை முதல் அறிவியல் தொழில்நுட்பம் வரை பல துறைகளில் நமது நாட்டு பெண்கள் அதிக அளவில் தலைமை பொறுப்புகளை வகிக்கிறார்கள் என பிரதமர் மோடி கூறினார். சுதந்திரத்திற்கு பிறகு நாட்டை ஒன்றிணைப்பதிலும் வளர்ச்சியடைந்த நாட்டை உருவாக்குவதிலும் சர்தார் வல்லபாய் பட்டேல் மகத்தான பங்களிப்பை வழங்கியுள்ளார். காங்கிரஸ் அரசு அவருக்கு போதுமான மரியாதை அளிக்கவில்லை என அமித்ஷா கூறினார். பீகாரில் தேர்தல் அறிக்கையை பாரதிய ஜனதா கூட்டணி வெளியிட்டது. ஏழை மாணவர்களுக்கு இலவச கல்வியுடன் காலை மதிய உணவு திட்டம் வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்துள்ளது. 1 கோடி பேருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என அறிவித்துள்ளது. எங்கள் தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாவற்றையும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் காப்பியடிக்கின்றனர் என ராஷ்டிரிய ஜனதாதள முதல்வர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் கூறியுள்ளார். நாடு முழுவதும் காவல்துறையில் சிறப்பாக செயல்பட்ட 1466 போலீஸ் அதிகாரிகளுக்கு விருது வழங்கப் போவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்த பட்டியலில் பெஹல்காம் தாக்குதலின் போது சிறப்பாக செயல்பட்ட ஜம்மு காஷ்மீரை சேர்ந்து 20 அதிகாரிகளும் இடம்பெற்றுள்ளனர். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் கடல் மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என கணித்துள்ளது. அடுத்த 10 ஆண்டுக்கு பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பு வழங்குவது தொடர்பாக இந்தியா, அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. கோலாலம்பூரில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் பிட் ஹெக்ஸட் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது.
சிலர் தெரிந்தோ தெரியாமலோ நெருப்புடன் விளையாடுகின்றனர் என பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தான் உள்துறை அமைச்சர் சிராஜுதீன் ஹக்கானி கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள மருத்துவர் பற்றாக்குறை குறித்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அறிக்கைகள் வெளியிட்டும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை திமுக அரசு எடுக்கவில்லை என ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுற்றி 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு எந்த கட்டுமான பணிகளுக்கும் அனுமதி அளிக்கக்கூடாது. குடியிருப்பு வளாகம் கட்ட அனுமதி அளித்த உத்தரவை ரத்து செய்யக்கோரி அதிமுக சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. திருப்பூரில் சேகரிக்கப்படும் குப்பைகளை கொட்ட பல்லடம் அருகே சின்னக்காளிப்பாளையத்தில் இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இயற்கைக்கும் விவசாயத்திற்கும் முக்கியத்துவம் உள்ள இந்த பகுதியை நாசமாக்கி குப்பை மேடாக மாற்றக்கூடாது என மாநில பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். தமிழகம் மொழிவழி மாநிலமாக பிரிந்து 69 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இந்நாளில் தமிழர்களின் இன, மொழி, பண்பாடு, அரசியல் அடையாளங்களையும் உரிமைகளையும் பேணிக் காக்க உறுதி கொள்வோம் என வைகோ தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள 69% இடஒதுக்கீட்டை காப்பாற்ற வேண்டுமானால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது அவசியம். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை தமிழக அரசு வழங்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். தமிழகத்தை நோக்கி பல நிறுவனங்கள் படையெடுத்து வருகின்றன. ரூபாய் 3200 கோடியில் போர்ட் நிறுவனம் முதலீடு செய்ய உள்ளது. இதனால் 600 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு கிடைக்கும் என அமைச்சர் TRP ராஜா கூறியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் பொள்ளாச்சி மற்றும் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். 30 நாட்களில் 67 சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை முதல்வர் ஸ்டாலின் சந்தித்துள்ளார். புதுச்சேரியில் நேற்று வீட்டு உபயோக மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி அதிமுக சார்பில் மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடந்தது. காங்கிரஸ் கட்சியில் இருந்து கொண்டு நாட்டுக்காக உழைத்த சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு அக்கட்சி உரிய மரியாதை அளிக்கவில்லை. 41 ஆண்டு கழித்தே அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேர்தலுக்கு இன்னும் 6 மாதங்கள் உள்ளன. அதற்குள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எங்கள் உட்கட்சி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சுமூகமாக தீர்க்கப்படும் என அன்புமணி கூறினார். சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணிக்கு எதிரான அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க 60 கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. திருக்கார்த்திகை தினத்தில் திருப்பரங்குன்றம் மலை உச்சி தீபத்தூணில் தீபம் ஏற்றி வழிபட முருக பக்தர்கள் உட்பட அனைவரும் பங்கேற்க வேண்டும் என இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் அழைத்துள்ளார். நாட்டின் தற்போதைய சட்டம் ஒழுங்கு நிலைக்கு பாஜகவும் RSS அமைப்பும் தான் காரணம். சர்தார் வல்லபாய் பட்டேல் முன்வைத்த கருத்துக்களை பிரதமர் மோடி உண்மையிலேயே மதிக்கிறார் என்றால் அவர் RSS அமைப்பை தடை செய்ய வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். IPL சூதாட்டத்துடன் தொடர்புபடுத்தி அவதூறு செய்ததாக 100 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு கேட்டு இந்திய முன்னாள் கேப்டன் MS தோனி தொடர்ந்த வழக்கை நிராகரிக்க கோரி IPS அதிகாரி சம்பத்குமார் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை சென்னை ஹைகோர்ட் தள்ளுபடி செய்துள்ளது. சபரிமலை மண்டல பூஜையில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்ய சபரிமலா online.org.in என்ற இணையதளத்தில் நாளை முதல் முன்பதிவு செய்யலாம் என திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. ஆந்திராவில் 2015ஆம் ஆண்டு சித்தூர் மேயர் அனுராதா அவரது கணவர் கொல்லப்பட்ட வழக்கில் 5 பேருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளாக நடந்த வழக்கில் சித்தூர் கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீனிவாசராவ் இன்று தீர்ப்பு வழங்கினார். சர்தார் பட்டேலின் பிறந்த நாளையொட்டி பார்லிமெண்ட் வளாகத்தில் அவரது படத்திற்கு துணை ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன், சபாநாயகர் ஓம் பிர்லா, காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா, ராகுல் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். ஜம்மு காஷ்மீர் பள்ளத்தாக்கு முழுவதும் உள்ள பள்ளிகளுக்கான நேரங்கள் நவம்பர் 1ஆம் தேதி முதல் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக காஷ்மீர் பள்ளிக்கல்வி இயக்குநரகம் அறிவித்துள்ளது. குளிர்காலம் தொடங்கியதன் காரணமாக இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சைக்காக பெங்களூரின் கோரகுண்டேபாளையாவிலிருந்து பொம்மச்சந்திராவுக்கு மெட்ரோ ரயிலில் ஒரு ஜோடி நுரையீரல் இதயம் எடுத்துச் செல்லப்பட்டது. பெங்களூரில் நிலவும் போக்குவரத்து நெரிசலால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. CBSE 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான அட்டவணை வெளியிடப்பட்டது. பிப்ரவரி 17ஆம் தேதி தேர்வுகள் தொடங்குகிறது. 10ஆம் வகுப்புக்கு மார்ச் 10ஆம் தேதியும் 12ஆம் வகுப்புக்கு ஏப்ரல் 9ஆம் தேதியும் தேர்வுகள் முடிவடைய உள்ளன. தேர்வு அட்டவணையை இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்யலாம். டெல்லியில் காற்று மாசு மிக மோசமாக உள்ளது. நுரையீரல் பிரச்சினை இருப்பவர்கள் முடிந்தால் வரும் டிசம்பர் இறுதி வரை டெல்லியை விட்டு சென்று விடுங்கள் என நுரையீரல் சிறப்பு மருத்துவத்துறை அறிவுரை வழங்கியுள்ளனர். அமெரிக்காவில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் சட்டவிரோதமாக தங்கியிருந்த 2790 இந்தியர்கள் அங்கிருந்து திரும்ப அழைத்து வரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது.
சர்தார் வல்லபாய் பட்டேல் ஒரு சிறந்த தேசபக்தர். அவரது அர்ப்பணிப்பும் தேசிய சேவை மனப்பான்மையும் நம் அனைவருக்கும் உத்வேகம் அளிக்கிறது என ஜனாதிபதி முர்மு தெரிவித்தார். மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திராவின் நினைவு தினத்தை ஒட்டி அவரது நினைவிடத்தில் காங்கிரஸ் நிர்வாகிகள் ராகுல், சோனியா, மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பொது இடத்தில் எச்சில் துப்பினால் ₹250 அபராதம் விதிக்கப்படும் என உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி மாநகராட்சி அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. திருவாரூர் விளமல் பதஞ்சலி மனோகரர் கோவிலில் அம்மன் மதுரபாஷினிக்கு குளிர்ச்சியான நெற்றிக்கண் இருக்கிறது. இன்று ஐப்பசி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு இத்தல அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் வழிபாடு நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். தேனி பெரியகுளம் ஆத்தங்கரை பகுதியில் நாமத்வர் பிரார்த்தனை மையம் உள்ளது. இங்கு கோபாஷ்டமியை முன்னிட்டு கோவிந்த பட்டாபிஷேகம் நடந்தது. பக்தர்கள் ஹரே கிருஷ்ணா கோஷங்கள் எழுப்பி சாமி தரிசனம் செய்தனர். மாமன்னன் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோயிலில் 400 பரதநாட்டிய கலைஞர்கள் பங்கேற்று பரதநாட்டிய புஷ்பாஞ்சலி செலுத்தினர். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வரும் டிசம்பர் 19 வைகுண்ட ஏகாதசி பெருவிழா தொடங்குகிறது. விழாவுக்கான முகூர்த்த கால் நடும் வைபவம் இன்று நடந்தது. டிசம்பர் 30 அதிகாலை 5:45 மணிக்கு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வு நடக்கிறது. தஞ்சை பெரிய கோயிலில் மாமன்னன் ராஜராஜ சோழனின் சதய விழா நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளுடன் துவங்கியது. இன்றும் நாளையும் சதய விழா விமரிசையாக நடைபெறுகிறது. சிங்கப்பூர் தனியார் நிறுவன மேனேஜர் ஆறுமுகம் புதுக்கோட்டை ஆலங்குடியைச் சேர்ந்தவர். இன்று தனது 2 குழந்தைகளுக்கு சொந்த ஊரில் காதணி விழா நடத்தினார். சிங்கப்பூர் முதலாளிகள் 3 பேர் வந்து பங்கேற்றனர். அவர்களுக்கு ஆறுமுகம் தடபுடல் வரவேற்பளித்தார். நவம்பரில் 22 சென்டிமீட்டர் முதல் 25 சென்டிமீட்டர் வரை இயல்பை விட அதிக மழைக்கு வாய்ப்புள்ளது. நவம்பர் 15 முதல் 30ஆம் தேதி வரை அடுத்தடுத்து தாழ்வு பகுதி புயல் சின்னங்கள் உருவாகி பருவமழை தீவிரமடையும் என தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்தர் தெரிவித்துள்ளார். திருச்சி திருவெரும்பூர் அருகே உள்ள துவாக்குடியைச் சேர்ந்தவர் வேலு 12 வயதான தனது சொந்த மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்தார். போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நவம்பர் 3ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருச்சி மணப்பாறை லட்சுமிபுரத்தைச் சேர்ந்த 7 மாத கர்ப்பிணி சங்கவி வீட்டின் அருகே நடந்து சென்றபோது ஒரு தெருநாய் அவரது கை கால்களை கடித்தது. பலத்த காயங்களுடன் அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். சோழவரம் அருகே விளைநிலங்களில் புகுந்து சேதப்படுத்திய மாடுகளை விவசாயிகள் சிறைப்பிடித்தனர். இது தொடர்பாக வருவாய்த்துறை மற்றும் வட்டார வளர்ச்சித்துறை அதிகாரிகளிடம் பொதுமக்கள் வாக்குவாதம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. வடகிழக்கு பருவமழையால் ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதும் 200 ஏக்கர் பரப்பளவில் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளன என வேளாண் இணை இயக்குநர் செல்வராஜ் தெரிவித்துள்ளார். திருச்சி துறையூர் தீரன் நகரில் சரவணன் என்பவருக்கு சொந்தமான ஒரு ஆட்டுக்கு 6 கால்கள் உள்ளன. 2 மாதம் குட்டியாக இருக்கும் இந்த ஆட்டினை பலரும் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். திருவாரூர் மாவட்ட பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மாவட்ட அளவிலான கலைத்திருவிழா நடந்தது. மணல் சிற்பங்கள் செய்வது, நாடகம், நடனம் என நடந்த பல்வேறு போட்டிகளில் மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். அமெரிக்க அதிபர் டிரம்ப் பெயரில் ஆதார் அட்டை தயாரித்த தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் பிரிவு எம்எல்ஏ ரோஹித் மீது மும்பை போலீஸ் வழக்கு பதிவு செய்துள்ளது. போலி ஆதார் தயாரிக்கப்படுகிறது என்பதை எடுத்துச் சொல்லவே இவ்வாறு செய்ததாக ரோஹித் கூறியுள்ளார். தமிழகத்தில் போலி ORS கரைசல் பாக்கெட்டுகள் விற்போர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்களுக்கு சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை பணி நியமனங்களில் முறைகேடுகள் நடந்துள்ளன. அவற்றை தமிழக காவல்துறை நடுநிலையுடன் விசாரிக்க வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் வலியுறுத்தினார். கல்லூரி மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் திட்டத்திற்காக 10 லட்சம் மடிக்கணினிகள் கொள்முதல் செய்துள்ளதாக தமிழக அரசு தகவல் தெரிவித்துள்ளது. கொள்முதலுக்கான பணி ஆணைகளையும் நிறுவனங்களுக்கு எல்காட் வழங்கியது. தமிழகத்தில் 7 IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து அரசு உத்தரவிட்டுள்ளது. கால்நடை பராமரிப்பு இயக்குநர் கண்ணன் மனித உரிமைகள் ஆணையத்தின் செயலாளராக பணியிட மாற்றப்பட்டார். கூட்டுறவு சங்கங்களின் கூடுதல் பதிவாளர் அம்ரித் கால்நடை பராமரிப்புத்துறை இயக்குநராக நியமிக்கப்பட்டார். சுப்ரீம் கோர்ட் உத்தரவின் அடிப்படையில் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தின் எல்லையை துல்லியமாக தீர்மானிப்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறோம். இன்னும் 2 வாரங்களில் பணிகள் முடிவடையும் என சென்னை ஹைகோர்ட்டில் தமிழக அரசு பதில் அளித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்ட சட்ட பணிகள் ஆணையம் சார்பில் அதன் ஓராண்டு செயல்பாடு குறித்த பட கண்காட்சியை மாவட்ட முதன்மை நீதிபதி பத்மநாபன் தொடங்கி வைத்தார்.
கடந்த 10 தினங்களாக பெய்த தொடர் மழை காரணமாக தென்காசி மாவட்டம் வடகரை அடவினையினார் அணை 4வது முறையாக முழு கொள்ளளவை எட்டி உபரி நீர் ரம்மியமான தோற்றத்துடன் வழிந்தோடுகிறது. சர்தார் பட்டேலின் 150வது பிறந்த நாளையொட்டி தேனி மாவட்டம் போடியில் போதை, பாலியல் மற்றும் சைபர் குற்றங்களுக்கு எதிரான மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணியை தேனி எஸ்பி புக்கிய ஸ்னேகா பிரியா கொடியசைத்து துவக்கி வைத்தார். சத்தியமங்கலம் செம்மண் திட்டுவனத்தில் இருந்து வெளியேறிய சிறுத்தை ஆசனூர் திம்பம் சாலையில் உலா வருவதை கண்ட வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் செல்லுமாறு வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். சத்தீஸ்கர் மற்றும் கிழக்கு மத்திய அரபிக்கடலில் இன்று 2 காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவானது. இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு இல்லை என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கரூர் சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்த வேலுசாமிபுரத்தில் எஸ்பி பிரவீன்குமார் தலைமையிலான சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். திண்டுக்கல் வேடச்சந்தூர் அருகே பள்ளி மாணவர்களை 10 வயது சிறுவன் ஒருவன் ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு தாடிக்கொம்பு சாலையில் சென்று சிறுவனிடம் ஆட்டோ தந்து ஓட்ட வைத்தவர்கள் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரி வருகின்றனர். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் நடந்தபோது அரசியல் கட்சிகள் மற்றும் தனிநபர்கள் மூலமாக புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்த நபர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை துவங்கியுள்ளனர். மற்ற மாநிலங்களில் பீகாரிகள் அவமதிக்கப்படும் விதம்தான் நான் அரசியலில் நுழைவதற்கு முக்கிய காரணம். பீகாரி என்ற வார்த்தை கூட இப்போது அவமதிப்பாக மாறிவிட்டதென மத்திய அமைச்சரும் லோக் ஜனசக்தி தலைவருமான சிராக் பஸ்வான் பீகாரில் பேசியுள்ளார். கோவை ஒண்டிப்புதூரில் சுமார் 20.72 ஏக்கரில் அமையவுள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தின் பணிகளை மேற்கொள்ள தமிழக அரசு டெண்டர் கோரியுள்ளது. தமிழகத்தில் ஃபோர்டு நிறுவனம் மீண்டும் கார் உற்பத்தியை தொடங்குகிறது. இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் 3250 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. 2021இல் உள்நாட்டு கார் உற்பத்தியை ஃபோர்டு நிறுத்தியது குறிப்பிடத்தக்கது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 10,000 கன அடியிலிருந்து 12,500 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து 120 அடியாகவே நீடித்து வருகிறது. ஊழலுக்கு எதிராக சென்னை பெசன்ட் நகரில் தமிழ்நாடு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடந்தது. பேரணியில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். சென்னை பனியூரில் உள்ள தாவேகா தலைமை அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்த நிலையில் சோதனைக்கு பிறகு மிரட்டல் புரளி என தெரிந்தது. அமெரிக்காவின் பொருளாதார தடையை தொடர்ந்து ரஷ்யாவின் 2வது பெரிய எண்ணெய் நிறுவனமான லுக்காயில் தனது சர்வதேச வணிக சொத்துக்களை விற்க முடிவு செய்துள்ளது. இச்சொத்துக்களை கன்வோர் என்ற நிறுவனம் வாங்க உள்ளது. ஐரோப்பிய நாடான பிரிட்டனின் தலைநகர் லண்டனில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ சுவாமி நாராயண் கோவில் 30ஆம் ஆண்டு விழா நடைபெறுகிறது. இதில் அந்நாட்டு மன்னர் 3ஆம் சார்லஸ் மனைவி ராணி கமீலாவுடன் பங்கேற்று சிறப்பு வழிபாடு செய்தார். பிரிட்டனின் மன்னர் சார்லஸ் தனது தம்பி இளவரசர் ஆண்ட்ரூவின் அரச பட்டங்களை பறிப்பதற்கான முறையான நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளார். மேலும் அவரது விஞ்சர் இல்லத்தை காலி செய்ய பக்கிங்ஹாம் அரண்மனை அறிவித்துள்ளது. இந்திய கிரிக்கெட் அணி முன்னாள் கேப்டன் முகமது அசாருதீன் தெலுங்கானா அமைச்சராக பதவியேற்றார். தெலுங்கானா சட்ட மேலவை உறுப்பினராக ஏற்கனவே அவர் நியமிக்கப்பட்டுள்ளார். உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய இந்திய மகளிர் கிரிக்கெட் அணிக்கு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சாம்பியன்களின் உற்சாகம், மன உறுதி மற்றும் உறுதிப்பாடு மக்களை தொடர்ந்து ஊக்குவிக்கிறது. உலகக்கோப்பை வென்று வாருங்கள் என்று கூறியுள்ளார். ஹீரோவாக நடிக்க ஆரம்பித்த பிறகு மற்ற நடிகர்களின் படங்களில் காமெடியனாக நடிப்பதை தவிர்த்தார் சந்தானம். இப்போது அவரிடத்தில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. சிம்புவுடன் ஒரு படத்தில் காமெடியனாக சந்தானம் நடிக்கிறார். ஆனால் இந்த படம் தள்ளி போகிறது. இப்போது ரஜினியின் ஜெயிலர் 2வில் இவர் காமெடி வேடத்தில் நடிப்பதாக சொல்கிறார்கள். ஏற்கனவே ரஜினியின் எந்திரன், குசேலன், லிங்கா படங்களில் சந்தானம் நடித்துள்ளார். இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் ஹீரோவாக அறிமுகமாகும் படத்தை அருண் மாதேஸ்வரன் இயக்குகிறார். ஆக்ஷன் கதையில் உருவாகும் இப்படத்திற்காக வெளிநாடு சென்று தற்காப்பு கலை பயின்று வந்துள்ளார் லோகேஷ். இதன் படப்பிடிப்பு துவங்கியுள்ள நிலையில் இதில் நாயகியாக வாமிகா கவி நடிக்கிறார். இவர் ஏற்கனவே தமிழில் மாலை நேரத்து மயக்கம் படத்தில் நடித்தார். அவின் ஹரிஹரன் இயக்கத்தில் ஆதித்ய மாதவன், கௌரி கிஷன் நடித்துள்ள படம் அதர்ஸ். கௌரி கூறுகையில், செயற்கை கருத்தரிப்பு பின்னணியில் இந்த கதை உருவாகியுள்ளது. நான் பல படங்களில் நடித்திருந்தாலும் 96 பட ஜானுவை மக்கள் இன்னும் மறக்கவில்லை, என்றும் கொண்டாடுகிறார்கள். அந்த கேரக்டரை விட நல்ல கேரக்டரில் நடிக்க ஆசைப்படுகிறேன். ஆனால் இது கொஞ்சம் பேராசைதான் என்றார். தெலுங்கில் நடிகர் சிரஞ்சீவியின் 158வது படத்தில் அவருக்கு ஜோடியாக மாளவிகா மோகனன் நடிப்பதாக சமீபத்தில் செய்தி வந்தது. இதுபற்றி மாளவிகா கூறுகையில், என் சினிமா பயணத்தில் சிரஞ்சீவியுடன் நடிக்க ஆர்வமாய் உள்ளேன். ஆனால் இந்த படத்தில் நான் நடிக்கவில்லை. அந்த செய்தி தவறானது என்றார்.
டூரிஸ்ட் ஃபேமிலி படம் மூலம் கவனம் ஈர்த்த இயக்குனர் அபிஷன் ஜீவன் தோழி அகிலாவை காதலித்து வந்தார். டூரிஸ்ட் பட விழாவிலேயே விரைவில் அவரை திருமணம் செய்ய போவதாக அறிவித்த அபிஷன் இன்று சென்னையில் அவரை திருமணம் செய்தார். ஹனுமன் படத்தை இயக்கிய பிரசாந்த் வர்மா அடுத்து காளி தெய்வத்தை வைத்து மகா காளி என்ற படத்தை எடுக்கிறார். இதில் காளியாக கன்னட நடிகை பூமி ஷெட்டி நடிக்கிறார். இதன் கதை பிரசாந்த் வர்மா உடையது. படத்தை பூஜா அபர்ணா கொலுரு இயக்குகிறார். இதன் முதல் பார்வை வெளியாகியுள்ளது. நடிகர் விக்ரமின் 63வது படத்தை மடோன் அஸ்வின் இயக்குவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் பின்னர் அது டிராப் ஆனது. இந்நிலையில் விக்ரமின் 63வது படத்தை அறிமுக இயக்குனர் போடி கே ராஜ்குமார் என்பவர் இயக்குகிறார். இவர் இதற்கு முன்பு 3 குறும்படங்களை இயக்கியுள்ளாராம்.